19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி சென்னை காசிமேட்டில் அதிமுக சார்பில் மீனவர்கள் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கர்ணன் வழங்க கேட்கலாம். கர்ணன், கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. சுனாமியின் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தை சென்னை காசிமேட்டில் இருந்து கொண்டாடப்பட்டது. துக்கத்தை அனுசரிக்கும் வகையில் மலர் வளையம் சுமந்து ஊர்வலமாக வந்து காசிமேட்டில் அஞ்சலி செலுத்திய அதிமுக மாவட்ட செயலர் ராஜேஷ், தமிழகத்தில் இன்று சுனாமி தாக்கத்தின் 19ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை கடலோர கிராமங்களில் பொதுமக்கள் சுனாமியில் உயிரிழந்தவர்களுக்கு கடலில் பால் ஊற்றி பூக்களை தூவி உறவினர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வடசென்னை காசிமேட்டில் அனைத்து கட்சியினரும் காசிமேட்டில் வந்து அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் அதிமுக கட்சியின் சார்பில் வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கையில் மலர் வளையம் ஏந்தி துக்க சம்பவத்தை உணர்த்தும் வகையில் மணல் சிற்பம் அருகே மெழுகுவர்த்தி ஏந்தி கடலில் பால் ஊட்டி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து ராஜேஷ் ஏற்பாட்டில் அங்கிருந்தக்கூடிய மீனவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் தமிழகம் முழுவதும் இந்த சுனாமி தினத்தை அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அரசி, கர்ணன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் பகுதியில் மீனவர்கள் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கங்க. 19வது ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடியில் மீனவர்கள் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினார்கள். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி இந்தோனேஷியா கடற்பரப்பில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுனாமி உருவானது. அதன் தாக்கத்தால் பல்வேறு நாடுகளில் கடலோர பகுதிகளை சுனாமி எனும் ஆழிப்பேரலை அழித்து சென்றது. இதில் தமிழகத்தில் ஏராளமான உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டது. இந்த சுனாமி தாக்கிய 19வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு தூத்துக்குடி திரேஸ்வரம் கடற்கரையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த சங்குக்குழி மீனவர் சங்க தலைவர் இசக்கிமுத்து தலைமையில் மீனவர்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினார்கள். இனிமேல் இப்படி ஒரு பேரழிவை இயற்கை தந்துவிடக்கூடாது என வேண்டி கடல் தாய்க்கு மலர் தூவியும் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டனர். அரசி, விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி கன்னியாகுமரியில் இறந்த மீனவர்களின் உறவினர்கள் கடலில் பால் ஊற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். சுனாமி பேரலை தாக்குதலின் 19ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தொட்டில்பாடு மீனவ கிராமத்தில் சுனாமியால் பலியான 119 பேரின் நினைவிடத்தில் உறவினர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதே போன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணக்குடி கடற்கரை கிராமத்தில் உயிரிழந்த 139 பேர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையில் அவரது உறவினர்கள் ஊர்வலமாக சென்று கண்ணீருடன் அஞ்சலி செலுத்தி மேலும் தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலியும் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு கடலில் ஏற்பட்ட ஆழிப்பேரலை சுனாமி தாக்குதலின் போது 1000க்கும் மேற்பட்ட உயிரிழந்தனர். தொட்டில்பாடு, குளச்சல், மணக்குடி மீனவ கிராமங்களைச் சேர்ந்த 812 பேர் உயிரிழந்தனர். குறிப்பாக தொட்டில்பாடு மீனவ கிராமத்தில் சுனாமி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 199 பேர் பலியானர். இவர்களின் நினைவாக தொட்டில்பாடு புனித அல்லேசியர் ஆலய வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று சுனாமி தாக்குதலின் 19வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தொட்டில்பாடு மீனவர்கள் சுனாமி காலனியிலிருந்து பங்கு தந்தை தலைமையில் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி கல்லறை தோட்டம் வரை மௌன ஊர்வலம் சென்றனர். இறந்தவர்களின் கல்லறையில் அவர்களது உறவினர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் தொட்டில்பாடு புனித அல்லேசியர் ஆலய சிறப்பு நினைவு திருப்பலியும் நடைபெற்றது. இதில் சுனாமி தாக்குதலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினர் உட்பட திரளானோர் மீனவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மீனவர்கள் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்ட சுனாமி நினைவு தூணில் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். அதே போன்று மணக்குடி கிராமத்திலும் உயிரிழந்த 139 பேர் உடல் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையில் உறவினர்கள் ஊர்வலமாக சென்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதனையடுத்து தேவாலயத்திலிருந்து ஏராளமான ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர். கன்னியாகுமரி கடலோர கிராமங்களில் இன்று சுனாமி நினைவு நாளை முன்னிட்டு உயிரிழந்தோருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். மணிகண்டன், தகவலுக்கு நன்றி. 19ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினத்தை ஒட்டி கடலூரில் மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் சிங்காரத்தோப்பு மற்றும் தேவனாம்பட்டினம் கடற்கரை நோக்கி மலர்கள் பால் குடத்துடன் பேரணியாக சென்று கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகமுத்து, இந்த ஆறாத வடிவின் சுவடுகள் இன்று அனுசரிக்கப்படுகின்றன. இது குறித்து அங்கு நடைபெறும் அந்த அஞ்சலி நிகழ்ச்சிகளை பதிவிடலாம். ராம்குமார்,
கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இதே நாளில் ஏற்பட்ட இந்த சுனாமி பேரலை காரணமாக உலகம் முழுவதும் உள்ள 13 நாடுகள் இந்த சுனாமி ஆழிப்பேரலையால் தாக்கத்தை ஏற்பட்டது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழகத்துல இந்த தாக்குதலின் காரணமா 13 மாவட்டங்கள்ல பெரிதும் சேதத்தை சந்தித்தன. குறிப்பாக கடலூர் மாவட்டத்துல 617 பேர் உயிரிழந்தனர். மேலும் 40 பேர் மாயமாகினர். மேலும் கடலோர கிராமங்களான பல்வேறு இடங்கள் அழிந்து போன ஒரு சூழ்நிலையில இன்று இந்த சுனாமி நினைவு தினம் 19வது ஆண்டு அனுசரிக்கப்பட்டது. இதனை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு மீனவர் பேரவையின் சார்பாக இந்த சிங்காரத்தோப்பு பாலத்திலிருந்து சோனங்குப்பம் கடற்கரை வரையிலும், மேலும் பாத்தீங்கன்னா இந்த தேவனாம்பட்டினம் கடற்கரையில் உள்ள நினைவு தூணிலும் மீனவர்கள் அஞ்சலி செலுத்துவது வழக்கம். இந்த நிலையில மீனவர் பேரவையின் சார்பா சிங்காரத்தோப்பு பாலத்தில் இருந்து சோனாங்குப்பம் வரை பெண்கள் ஒரே மாதிரியான சீருடை அணிந்து கையில் பால் ஏந்தி கடற்கரைக்கு தங்களது இறந்த அந்த உறவுகளை நினைத்து அஞ்சலி செலுத்தினர். குறிப்பாக பாத்தீங்கன்னா அவர்கள் பால் குடத்தோடு பேரணியாக பிரார்த்தனையிலும் ஈடுபட்டனர். மேலும் அந்த சோனங்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய நினைவு தூண்ல மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இறந்த உறவுகளை நினைத்து அவர்கள் இன்றும் கூட அந்த சொல்லுனா துயரத்திற்கு ஆளாகி உள்ள உறவுகளை நினைத்து கண்ணீர் வடித்த காட்சிகளாம் நாம் பார்த்தோம். மேலும் பாத்தீங்கன்னா இதே போல கடலூர் வெள்ளி கடற்கரையில் உள்ள தேவனாம்பட்டினம் அந்த இடத்திலும் இருக்கக்கூடிய சுனாமி நினைவு தூண்ல ஏராளமான அரசியல் கட்சிகள் மற்றும் மீனவ அமைப்புகள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராம்குமார். நாகராஜ், தகவலுக்கு நன்றி.